அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரிய புராணத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது திருநாவுக்கரசு நாயனாரை கதையை சொல்லிக் கொண்டிருந்தேன். பின்னர் வாசித்து காட்டுவோமே என்று வாசித்து காட்டினேன். அவருடைய கதை இன்னும் நெஞ்சை விட்டு அகலவில்லை. அதனால் அடுத்த கதைக்கு செல்ல முடியவில்லை. விநாயகர் புராணம் சொல்லலாம் என்று எடுத்து வைத்தேன். ஆனாலும் அதையும் மீறி இந்த பெரிய புராணமே திருநாவுக்கரசை நினைவுக்கு வருகிறார். இருந்தாலும் கூட அடுத்து நாயனார்களை சொல்லி விட்டு இப்பொழுது சொல்வோம் என்று குளச்சிறை நாயனார் கதையை வாசித்து காட்டுகிறேன். பெருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் அடியார்க்கும் அடியேன், தில்லை வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன் என்று அப்படின்னு சொல்லி அடியார்க்கும் அடியேன் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. பலரும் புகழ்ந்துரைக்கும் பழமையான புகழுடையது பாண்டிய நாடு. முத்தும் முத்தமிழும் சந்தனமும் செந்தன்மையும் உடைய நாடு அது. அந்நாட்டில் சிறந்த வளமும் கூடிய நகரமே மணமேற்குடி என்பதாகும். கண்ணலும் செந்நெல்லும், கண்ணல்னா கரும்பு, கண்ணலும் செந்நெல்லும், செந்நெல்ங்கிறது நெல் விளையும் வயல்கள் மருங்கே அணைந்திருந்தன. தர்மகுணசீலர்கள் அங்கு வாழ்ந்திருந்தார்கள். அத்திருப்பதினா அந்த தலம். தலைவர் குளச்சிறை நாயனார். மணமேற்குடிக்கு தலைவர் குளச்சிறை நாயனார். குலத்தை காப்பாற்றுவோராதலின் இந்த திருப்பேரை உடையவராயினார். சுந்தரமூர்த்தி நாயனார் தமது திருத்தொண்ட தொகையினுள் பெருநம்பி என்று புகழ்ந்து ஓதிய பெருமையும் அருமையும் உடையவர். திருத்தொண்டில் திண்மையும் உண்மையும் பூண்டவர். சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அடிப்படையான காரணமாக உள்ளவர்கள் சிவனடியார்களே என்று துணிந்து அளவற்ற அன்புடன் அடியார்களை கண்டவுடன் மகிழ்ந்து நிறைந்த ஆர்வத்துடன் திருவடி மீது வீழ்ந்து எழுந்து கூப்பிய கையுடன் நின்று குளிர்ந்த நன்மொழிகளை உரைப்பார். குறிக்கோளுடைய 4 குலத்தினர்கள் ஆயினும் அக்குளங்கள் நின்றும் நீங்கியவர்களாயினும் அறிவினால் சிவபெருமானுக்கு அன்பு செய்வார்களாயின் அத்திருத்தொண்டர்களை பக்தியுடன் பணிந்து ஏத்துவார். உலக நெறியில் மக்கள் இவை ஆம் என்று மேற்கொள்ளும் நலங்களை உடையவர்களாயினும் அவ்வாறு உலகினர் அன்று என்ற தீமைகளை மிகவும் உடையவர்களாயினும் சந்திரனை சடையில் தரித்த சங்கரருடைய அடியவர்களாயின் அவர்களை நிலமிசை வீழ்ந்து பயபக்தியுடன் பணியும் பண்புடையவர்கள். சிவனடியார்கள் அப்படி பணிந்து வணங்கக்கூடியவர்கள் தமிழர்கள். சிவனடியார்கள் பெருங்கூட்டமாக வந்தாலும் தனித்து ஒருவர் வந்தாலும் அவர்களை அன்புடன் எதிர்கொண்டு முகம் மலர்ந்து அகன் அமர்ந்து இன்சொல் கூறி உணவு கொடுப்பார். திருநீறு, உருத்திராக்கம், கோவணம் என்ற சிவ சாதனங்களை தரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பஞ்சாக்கரத்தை நமசிவாயம் என்ற 5 எழுத்தை ஓதுகின்ற அடியவர்களை நாள்தோறும் போற்றி புகழும் நியதியுடையவராக குளச்சிறையார் வாழ்ந்தார். இத்தகைய அரு நலங்களையுடைய குளச்சிறையார் மதுரையை அரசு புரிந்த நின்ற சீர் நெடுமாறனார் என்ற பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக விளங்கினார். பகைவர்களை வென்று அரசாங்கத்திற்கு உறுதி செய்தார். இடையராது இறைவரது திருவடிகளை செந்தமிழ் பாடல்களினால் துதி செய்வார். எங்கும் பரவிய புகழையுடைய பாண்டிமாதேவியாருடைய சிறந்த திருத்தொண்டுக்கு உண்மையாக தொண்டராகி நின்றார்.
வன்மையான சமணருடைய பொய்மைகளை நீக்கவும், பாண்டி நாட்டில் திருநீற்றின் மெய்மையை போற்றவும் நிலைபெற்ற சீர்காழி பிள்ளையாரது திருவிடிகளை முடிமேற் புனைந்து மகிழ்ந்த புண்ணிய சீலர். அனல்வாது புனல்வாது செய்து தோற்ற அமணர்களை அவர்கள் புரிந்த தீது தீர கழுவில் ஏற்றி ஏற்றமுடையவர். 8000 பேர்களை கழுவில் ஏற்றியிருக்கிறாங்க. இது எப்படி இந்த பாண்டிய மன்னர்கள் 8000 பேர்களை ஏன் கழுவில் ஏற்ற வேண்டும்? அவர்களை நாடு கடத்தியிருக்கலாம், அவர்களை வேறு ஏதாவது செய்திருக்கலாம், கழுவில் ஏற்றியிருக்க வேண்டாம் என்று மனம் வருந்துகிறது. ஆனால் அவர்கள் எந்த எந்த அளவு வன்மமாக நடந்து கொண்டார்களோ, பெண்களை வீட்டை விட்டு வெளியில் வராதபடி நிர்வாணமாகவே தெருவெல்லாம் திரிந்தார்கள் என்கின்ற பொழுது சகிக்க முடியாமல் தான் அவர், அந்த பாண்டிய மன்னரும் இந்த குலச்சிறையாரும் சமணர்களை அடக்க ஒடுக்க இதுதான் வழி என்று செய்திருக்கிறார்கள் போலும். நீண்ட காலம் நின்ற சீர் நெடுமாறனிடம் முதல் அமைச்சு தொழில் பூண்டு உலகமெல்லாம் சைவ நெறியை பரப்பி இறுதியில் இறைவனடி சேர்ந்தார். யாரு? மணமேற்குடியில் பிறந்தவர், அங்கு தலைவராக இருந்தவர். பிறகு மங்கையர்க்கரசியார் அரசியாக இருக்கும் பொழுது, அவருடைய கணவர் மன்னராக இருக்கும் பொழுது அங்கு போய் அமைச்சராக இருந்து இந்த சமண மதத்தில் இருக்கிறார்கள் என்று திருஞான சம்பந்தரை அழைத்தார்கள் இல்லையா? அப்பொழுது உடனிருந்து அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து இவர் சேவை செய்து, சிவபெருமானுக்கும் சேவை செய்து, அமைச்சு தொழிலும் சரியானபடி நேர்மையாக நடந்து இவர் இறைவனையே எந்நேரம் நினைந்து இறைவனை சேர்ந்தார். யாரு? குலச்சிறை நாயனார். அடுத்து சைவ சமய பாதுகாப்புக்காக மிகவும் உதவி செய்தார். பாண்டிய நாடு முழுவதும் சமண இருள் மூடி உழுது ஆணில் ஒருவரும் பெண்ணில் ஒருத்தியுமேதான் சைவத்தில் நிலைத்தின்றவர்கள். ஆணில் குலச்சிறையார், பெண்ணில் மங்கையர்க்கரசியார். இவரையொத்த அமைச்சரை இந்நாடு என்று பெறுமோ? மீண்டும் இவரை போன்ற அமைச்சர்கள் நம் நாட்டிற்கு அரசு புரிய வந்தால் மிகவும் அரசு நன்றாக நடக்கும் என்று சொல்லி முடித்திருக்கிறார் திருமுருக கிருவானந்த வாரியார் அவர்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்தை இப்பொழுது நான் வாசித்து காட்டியிருக்கிறேன். என்னால் கொஞ்சம் இதை எடுத்து சொல்ல முடியாதபடி உடல் நலம் இருக்கிறது, அதனால் எடுத்து சொன்னேன், வாசித்திருக்கிறேன். கேளுங்கள். நீங்கள் இதை கதையாக புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.